தனுஷின் கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் அதிரடி ஆக்ஷன் கலந்த படமாகவும், சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படம் ஜனரஞ்சகமான காமெடி திரைப்படமாகவும் வெளியாகி உள்ளது. கேப்டன் மில்லர் திரைப்படம் 5 நாட்கள் முடிவில் உலக அளவில் கிட்டத்தட்ட 60 கோடி நெருங்கிவிட்டதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் அயலான் திரைப்படம் 4 நாட்களில் 50 கோடி கடந்து விட்டதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது. சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படம் 5 நாட்கள் முடிவில் உலக அளவில் 62 கோடி வரை வசூலித்து முதலிடத்தை பிடித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் 3 நாட்கள் முதலிடத்தில் இருந்த கேப்டன் மில்லர் திரைப்படம் தற்போது அயலான் படத்தை விட 3 கோடி வரை பின்தங்கி இருக்கிறது. வரும் நாட்களிலும் அயலான் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்றும், கேப்டன் மில்லர் திரைப்படமும் அயலான் படத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு பின்தொடர்ந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. சரி நம்பர்களை பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கல் ரேஸில் வெற்றி பெறப் போவது யார் என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.